கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கடகராசி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க தானே. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. கடகராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் தீராத வழியும் தான். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுதுங்க. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் 7 மிக முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும். ஒரே ஒரு உறவை விட்டு நீங்கள் முழுசாக விலகி இருக்கணும். அது எந்த உறவு, ஏன் விலகி இருக்கணும்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த பதிவில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே சொல்லப்படுதுங்க. நீங்கள் ரொம்ப பாசக்காரங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசிட்டா போதுங்க, அவங்களுக்காக உயிரையே நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அந்த பாசத்தை இங்கே இருக்கிற பல பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் முறிஞ்சிக்கிட்டு கடைசியில் உங்களை நடு தெருவில் அனாதையாக நிற்க வச்சுருக்காங்க. ராத்திரி நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தலையணையை நினைக்கிற அளவுக்கு தனிமையில் அழுதுட்ருக்கீங்க. உங்களோட உண்மையான அன்புக்கான மதிப்பு இங்கே யாருக்குமே புரியலைங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மைங்க. உங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே நீங்கள் புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட துரோகம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோமோன்னு கடவுள்கிட்ட பல முறை கேட்டு அழுதுருக்கீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் நேரம் மாறப்போகுதுங்க. இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒன்று இருக்குங்க. உங்கள் கூடவே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உங்களோட நிம்மதியை அடியோடு கெடுக்கிற ஒரு உறவுங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க வெளியில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு மேலே உசிரியே வச்சுக்கிற மாதிரி நடிச்சுட்டு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே உங்களை ரொம்பவே காயப்படுத்திகிட்ருக்காங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதே அவங்க தான். அவங்க வீசுகிற அந்த போலி அன்பில் நீங்கள் மயங்கி கிடக்கிறீங்க. அந்த உறவை நீங்கள் சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு அவங்க கிட்டேருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற அந்த 7 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன உறவுன்னு நீங்கள் இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் உயிராக நினைக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அவங்க எப்போவுமே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும், ஏன் உங்கள் உயிரையே பிழிஞ்சு கையில் கொடுத்தாலும் அல்லது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட காரியம் ஆகணும்னு மட்டும் ரொம்ப தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட பேசுவாங்க. காரியம் முடிஞ்சதும் உங்களை யாருன்னே தெரியாமல் இந்த மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுகிறதில் அவங்களுக்கு அப்படி ஒரு அல்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இப்போவும் அனுபவிச்சுட்ருப்பீங்க. அவங்கள தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறியணுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட நெருக்கமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி பெரிய பள்ளத்தை அவங்க தாங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட முதல் பலவீனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நீங்கள் கூட வச்சுக்கிறது தான். உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் நிம்மதிக்காக நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக யோசித்து தான் ஆகணும். நீங்கள் அவங்கள விட்டு விலகிறது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் வலியாக இருக்கலாம். ஒரு மாதிரி ரத்தம் கூட சிந்துற அளவுக்கு மனசு வலிக்கலாம். ஆனால் அந்த வலி கொஞ்ச நாளைக்குள்ளே அது சரியாயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற நிம்மதிக்கு அளவே இருக்காதுங்க. ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்கள் சில விஷயங்களை தியாகம் பண்ணி தாங்க ஆகணும். ஒரு பெரிய விஷக்கடிக்கு மருந்து வைக்கும்போது எரியதானே செய்யும். அதுக்காக மருந்து வைக்காமல் இருந்தால் உயிர் போயிடும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் அந்த நச்சு உறவுகிட்ட இருந்து விலகி நின்ன உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குதுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். ஓகேங்களா. எதை பார்த்துட்டு இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்தீங்களோ, யாரை பார்த்து ஒதுங்கி போனீங்களோ, அவங்கள நேருக்கு நேராக சந்திக்கிற துணிச்சல் உங்களுக்கு வரும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான, அதாவது ஒரு நேர்மறையான ஆற்றல் உருவாகுங்க. உங்கள் முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரகாசத்தோடு இருக்கும். இதெல்லாம் அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் விலகின அடுத்த சில நாட்களிலே உங்களுக்கு கண் கூட நடக்க ஆரம்பிக்கும். கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். சந்திரன் எப்படி வானத்தில் தேய்பிறை வளர்ப்பிறைன்னு ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்காரோ, அதே மாதிரி தான் உங்கள் மனசும் சந்தோஷமும் கவலையுமா மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் ரொம்பவே சொணங்கி போயிடுவீங்க. தனிமையை தேடி போவீங்க. இந்த மனநிலை மாற்றத்துக்கு முழு காரணமே உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற சில எதிர்மறையான ஆட்கள் தான். குறிப்பாக
நான் திரும்ப திரும்ப சொல்கிற அந்த ஒரு உறவு அவங்க உங்களை நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக உங்களை ரொம்ப ஏளனமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்கலனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படப்போகிற நஷ்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்கக்கிட்ட பணம் காசு இருக்கும்போது சுற்றி சுற்றி வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு உதவி தேவைப்படும் போது யாருமே உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கடனாக பணம் கொடுத்துட்டு நம்பி ஜாமீன் போட்டுட்டு அதை திருப்பி கேட்க முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் கேட்டால் அவங்க கோவிச்சுக்குவாங்களோ, உறவு கெட்டு போயிடுமோன்னு பயந்து பயந்து உங்கள் வேர்வையை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை நீங்களே கேட்க தயங்குறீங்க. இனிமேல் அந்த தயக்கம் வேண்டாமுங்க. உங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணம் எப்படி உங்களை தேடி வருதுன்னு மட்டும் ஆச்சரியமாக பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் துணிஞ்சு அவங்கள துண்டிச்சதாங்க நீங்கள் ஆகணும். உங்களுக்காக ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க பழகிக்கணுங்க. அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது போதும், இனிமேல் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. வெளியில் சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுகிறது அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், உங்களை சுற்றி இருக்கவங்க மத்தியில் நீங்கள் ஒரு ஏமாளியாக எதுவுமே தெரியாதவராக தான் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் உங்களை பார்த்து நடிக்கிறாங்கன்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு அப்பட்டமாக காட்டி கொடுத்துரும். ஆனால் உங்கள் நல்ல மனசு போகட்டும் பாவன்னு விட்டு பிடிச்சிட்ருக்கு. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. அந்த குறிப்பிட்ட நச்சு உறவை நீங்கள் கத்திரிச்சு விட்ட அடுத்த நிமிஷமே நான் சொன்ன அந்த 7 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? இத்தனை நாளாக உங்கள் கையில் காசு பணமே தங்காமல், வந்த வழி தெரியாமல் போன வழி தெரியாமல் ஒரு பண கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அது அப்படியே அடியோடு மாறப்போகுதுங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம யாரோ ஒருத்தர் அந்த பலனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காதுங்க. உங்கள் உழைப்புக்கான முழு அங்கீகாரமும் பண பலனும் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் யாருக்காவது ரொம்ப நம்பி உதவி செஞ்சு அந்த பணம் பல மாதமாக பல வருஷமாக திரும்ப வராமல் உங்களை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கும். அந்த பணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் உங்களை தேடி உங்கள் கைக்கு வந்து சேரும். இது கண்டிப்பாக நடக்கும். நான் அடித்து சொல்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு இருந்த அந்த கண் திருஷ்டி, அந்த எதிர்மறை சக்தி எல்லாமே அந்த உறவை நீங்கள் இறக்கி வச்சதுமே உங்களை விட்டு விலகிரும். உங்கள் வீட்டில் இனிமேல் அதிர்ஷ்ட தேவதை நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க. அடுத்தது 2வது பெரிய மாற்றம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக ஒரு இனம் புரியாத பயம், எதுக்காவது ஒன்று நடக்குமோங்கிற ஒரு படபடப்பு உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ராத்திரி படுத்தா உடனே தூக்கம் வராது. பழசையெல்லாம் நினச்சி குழம்பிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வோடு தான் எந்திருப்பீங்க. உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு அசதி இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எந்த இதுவுமே நீ கிடையாதுங்க. நீங்கள் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுருக்க அந்த கவலைகளோட வெளிப்பாடு தான் அந்த குறிப்பிட்ட ஆளை உங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி வச்சதும் உங்கள் மனசில் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நிம்மதி வந்த மாதிரி ஒரு லேசாக ஆயிருங்க. சின்ன குழந்தை மாதிரி நிம்மதியாக தூங்குவீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. முகம் அப்படியே மலர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு ஒரு தெளிவு பிறக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவங்க சும்மா விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி கண் கலங்கி உங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ள பார்ப்பாங்க. உனக்கு எவ்வளவு செஞ்சுருக்கேன், என்ன போய் இப்படி ஒதுக்கிட்டேன்னு ரொம்ப பரிதாபமாக பேசி பார்ப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கான உங்ககிட்ட இருக்கிற பெரிய பலவீனமே இந்த கண்ணீருக்கு கட்டுப்படுறதா. அவங்க அழுகிறத பார்த்து உடனே மறுபடியும் உங்கள் மனசு ஒரு மாதிரி லேசாயிடும். அவங்களுக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதீங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கராராக இருந்தால் மட்டும்தான், ரொம்ப உறுதியாக இருக்கணுங்க. இறுதி முடிவான வேண்டான்னு நீங்கள் வந்து அவங்கள தவிர்த்தரணும். அவங்க கோபப்படுறது எல்லாமே உங்களை கீழே தள்ளுறதுக்கு மட்டும்தான். அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஒரு தடவை இறக்கப்பட்டு மறுபடியும் அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படப்போகிற கஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அடுத்து 3வதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றம் உங்கள் தொழிலில் உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது. இத்தனை நாளாக நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அல்லது ஒரு தடை, ஒரு முட்டுக்கட்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு மேலே இருக்கவங்க உங்களை மதிக்காமல், உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காமல் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, பல தடவை நொந்து போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய அதிசயமே நடக்க போகுதுங்க. உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க எல்லாம் வாய் மூடி நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்போ இல்லை உங்கள் தகுதிக்கேற்ற மரியாதையோ தேடி வருங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வராத அளவுக்கு ஒரு லாபம் காத்துக்கிட்டு இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்க நினச்சவங்க இந்த நேரத்தில் தைரியமாக இருங்களா. அதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். சுற்றி இருக்கிற போலி முகங்களை அடையாளம் கண்டு விலகி நிற்கணுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை எப்படி தெரியுமா நடத்துகிறாங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிற கருவேப்பிலை மாதிரி தங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு காரியம் முடிஞ்சதும்
இறக்கமே இல்லாமல் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. நீங்களும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் சிரிச்ச முகத்தோடையே உள்ளுக்குள்ளே ரத்த கண்ணீர் விட்டுட்ருக்கீங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்க எந்த கிரகமும் விடாதுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நாலாவது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் நிம்மதியே இருந்திருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது தேவையில்லாமல் திடீர் சண்டையில் போய் முடிஞ்சிருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு கூட நீங்கள் பல நாள் நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளால் இல்லைனா உங்கள் நெருங்கிய சொந்தங்களால் உங்களுக்கு பல மன வருத்தங்கள் வந்திருக்கும். ஆனால் அந்த கசப்பான நாட்கள் எல்லாம் இதோட முடிய போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இழந்த அந்த நிம்மதி சந்தோஷம் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிக்கும். உங்கள் உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம பிரிஞ்சு போனவங்க தப்பு செஞ்சிட்டோமோன்னு முழுசாக உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஆழமான அன்பு மலர்றது நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க. அடுத்து 5ஆவதாக நடக்க போகிற விஷயம் உங்கள் பல வருஷ கனவை நிறைவேற்ற போகுது. ஆமாங்க, ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் தள்ளி போயிட்டே இருந்த பல தடங்களை சந்தித்த பல சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். கல்யாண வயசில் இருந்த பெண் அல்லது ஆண்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ரொம்ப நல்ல இடத்துலேருந்து வரன் கட்டாயமாக உங்களை தேடி வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தால் கூட கடகராசி தம்பதிகளுக்கு வீட்டில் சீக்கிரமே மழலை சத்தம் கேட்க போதுங்க. அந்த சந்தோஷமான செய்தி வந்து சேரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவாக இருந்திருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகம் கூடி வந்திருக்கு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வாசலில் காத்துட்ருக்கும்போது நீங்கள் மறுபடியும் போய் அந்த நச்சு மனிதர்களை நீங்கள் நம்பி ஏமாந்துடவே கூடாது. உங்கள் நல்ல குணத்தை பார்த்து இவங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், இவங்க நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறாங்கன்னு அவங்க ரொம்ப திமிராக இருக்காங்க. உங்கள் முதுகில் குத்துனவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற அந்த கொடிய தண்டனையை அவங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறிகிறதா தான் இருக்கணும். நீங்கள் அவங்கள விட்டு விலகினதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த அசுர வளர்ச்சியை பார்த்து அவங்க மிரண்டு போகணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. கடகராசிக்காரங்க என்றைக்குமே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. உங்கள் மனசு ஒரு சுத்தமான ஒரு பளிங்குக்கல் மாதிரி. ஆனால் அந்த பளிங்குக்கல் கூட ஒரு சேரு மாதிரி இந்த கூட்டங்கள் இருக்காங்களே, அந்த கெட்ட மனிதர்கள், அவங்க எல்லாமே உங்களைய சேரடிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்குள்ள சொந்தக்காரங்க வெளியில் தான் அதிக எதிரிகள் இருக்காங்க. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்கள் கூடையே இருந்து உங்கள் குழியை பறிப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் ரகசியங்களை, உங்கள் பண கஷ்டத்தை, இல்லைனா நீங்கள் செய்ய போகிற புது காரியங்களை பற்றி வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. நீங்கள் முட்டி மோதி முன்னுக்கு வர நினைக்கும் போது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வந்து அதுக்கு எடுத்து விட்டு பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. உங்கள் வளர்ச்சியை உங்களை சுற்றி இருக்கிற சில சொந்த பந்தங்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த கசப்பான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள வச்சு நீங்கள் விளக்கி தான் ஆகணும். அதனால் உங்கள் திட்டங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதுங்க. 6ஆவது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ரொம்ப வருஷமாக உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த ஒரு பெரிய தலைவலி, அது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக தீர்க்கவே முடியாத ஒரு குடும்ப சண்டையாக இருக்கலாம். யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பழி சுமந்து ஊருலகத்தில் தலைகாட்ட முடியாமல் கூனி குறுகி நின்ன தருணங்கள் நிறையா இருக்கும். அந்த பழியிலிருந்து நீங்கள் முழுசாக வெளியே வர போகிறீங்க. உங்கள் தப்பு அப்போ நியாயம் இருக்குதே ஊருக்கே தெரிய வரப்போகுது. உங்கள் பக்கம் தப்பில்லை, நியாயம் இருக்குது அப்படின்னு ஊருக்கே தெரிய வரப்போகுது. இந்த விஷயத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அதாவது உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நியாயம் வாங்கி தரப்போகுது. நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் கண்ணீர் விட்டு அழுதிங்களோ அந்த தெய்வம் கண் முழிச்சு பார்க்குற நேரம் வந்துருச்சுங்க. ஓகேங்களா? கடைசியில் உங்களுக்கே இந்த பிரச்சனையாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப சிம்பிளாக சால்ட் வாட்டர் மாதிரி முடிஞ்சிருங்க. உங்களை சுற்றி ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா உங்கள் மேலே இருந்த அந்த கண் திருஷ்டி, பொறாமை பார்வை எல்லாமே பனி விலகிற மாதிரி அடியோடு விலக போகுதுங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு மனுஷங்களை எடை போடுற மாதிரி அந்த பக்குவம் உங்களுக்கு முழுசாக வந்துடும். இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் உங்களை அவ்வளோ சுலபமாக ஏமாற்ற முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல் மாதிரி ஆயிரும். ரொம்ப கடினமாக போகுதுங்க. அடுத்து 7ஆவதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த அதிசயம் என்னென்னா, உங்களை உச்சியில் கொண்டு போய் வைக்க போகுதுங்க. இத்தனை நாளாக உங்களை பார்த்த ரொம்ப இளக்காரமாக சிரித்தவங்க, உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்காதவங்க, உங்ககிட்ட பேசவே தயங்கினவங்களெல்லாம் இனிமேல் உங்களை பார்த்து மிரள போகிறாங்க. சமுதாயத்தில் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் பெரிய அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. நீங்கள்
எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அங்கே முதல் மரியாதை கிடைக்குங்க. உங்களை கேலி செஞ்சவங்க கண் முன்னாடியே நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. சரிங்களா? உங்களை தேடி வந்து அவங்கெல்லாம் ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப உயரப்போகுது. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் கம்பீரமும் தானாகவே வந்து சேரும். இவ்வளோ பெரிய ராஜயோகம் உங்களுக்கு வரணும்னா முதல்ல சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அந்த நச்சுறவை உங்கள் உள்ளுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொடிய மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அடியோடு வெட்டி எறியணுங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இரக்கம் காட்டாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட விலகி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.